இங்கே திருவொற்றியூர் திருத்தலத்தின் மீது ஆறாத காதல் கொண்டு அடிக்கடி அங்கு சென்று நம்முடைய ராமலிங்கம் இறைவனை பாமாலை பாடி வருகிறார். இப்பொழுது தினம்தோறும் செல்லும் பழக்கமாக மாறிவிட்டது. அதுபோல இதோ இப்பொழுதும் திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு காலையிலே ராமலிங்கம் புறப்படுகிறார். சோம செட்டியாரும் தொழுவூர் வேலாயுத முதலியாரும் இன்னும் சில அன்பர்களும் அவரோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒற்றியூரில் உள்ள நந்தி ஆசிரமத்திற்கு அருகில் வந்த பொழுது ராமலிங்கம் உடல் வந்தவர்களை பார்த்து, கந்தக்கோட்டத்திற்கும் திருத்தணிக்கும் செல்லாத காலங்களில் இப்படி திருவொற்றியூர் வருவது எனக்கு வழக்கமாக இருக்கிறது என்றவர் சற்று நின்று ஆசிரமத்தை காட்டி, நண்பர்களே, இதுதான் நந்தி ஆசிரமம், நந்தி எம்பெருமான் வழிபட்ட திருத்தலம். இந்த திருவொற்றியூருடைய சிறப்பு என்னவெனில், நந்தி எம்பெருமான் வழிபட்ட திருத்தலம் இது. அதனால் இங்கே நந்திக்கு ஆசிரமும் கட்டப்பட்டது. ஒற்றியூருக்கு வரும் பொழுதெல்லாம் நான் இங்கு வழிபட்டு சற்று அமர்வதும் உழவுவதும் உண்டு என்று கூறுகிறார். அப்பொழுது சோம செட்டியார் பவ்யமாக, சுவாமி, தங்கள் வழக்கப்படியே இங்கு வழிபட்டு சற்று அமர்ந்து செல்வோம் என்கிறார். அப்பொழுது ராமலிங்கம், இல்லை இல்லை செட்டியாரே, இப்போதே நேரமாகிவிட்டது, பூங்கோயில் வழிபாட்டிற்கு விரைந்து செல்ல வேண்டும் என்று மறுத்தவர் அருகில் இருந்த நந்தி ஓடையையும் அவர்களுக்கு காட்டி, அன்பர்களே, ஆசிரமத்திற்கு மேற்புறம் இருக்கும் இந்த நந்தி ஓடை எத்தனை அழகாக ஓடுகிறது பாருங்கள். இது எனக்கு மிகவும் மனம் லயித்த இடம். இது இந்த ஓடையின் கரையிலே செழுமையாக வளர்ந்திருக்கின்றனவே தென்னஞ்சோலைகள். இதன் மருங்கனில் இங்கு வரும்போதெல்லாம் நான் ஏதேனும் உணவு கொண்டு வந்து உண்டு மகிழ்வேன். இப்படி இன்புற்ற காலங்கள் எல்லாம் இருந்தன. அதன் சிறப்பை சொல்ல இயலாது. இருந்தாலும் இறைவன் திருவருள் நலத்தையும் நினைந்து நினைந்து இங்கே திளைத்திருந்த நாட்கள் சொல்ல முடியாத பேரின்பமுடையவை. நீங்களும் அவற்றை பெற வேண்டும் என்று கூறி அவர்களை அங்கே அழைத்து கொண்டு வேகமாக நடக்கிறார். அதே வேகத்துடன் நடந்து வந்த வேலாயுத முதலியார் பணிவோடு, ஐயனே, தங்கள் கருணை இருந்தால் கடினமான அனுபவங்களும் எளிதில் பிடிபடுமே என்கிறார். அதற்கு அருள் சிந்து முகத்தோடு ராமலிங்கம் அவரை நோக்கி, வேலாயுதம், கருணை உண்டு, தொண்டர்களோடு தாங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உடனே வேலாயுதம், நன்றி சத்குருவே என்கிறார். தலையாட்டி மறுத்த ராமலிங்கம், சத்குரு என்ற வார்த்தை என்னை போன்ற சாமானியனுக்கு பொருந்தாது, முகஸ்துதி என்றும் வீழ்த்துபவனுடைய அறிமுக வாக்கியம் என்று ஒரு வார்த்தையை கூறுகிறார். உங்களை ஒருவர் முகஸ்துதி செய்கிறார் என்றால் ஏதோ ஒரு நாள் அவனால் நமக்கு ஒரு பெரிய அழிவு உண்டு. இது ராமலிங்கனுடைய வரலாற்றின் கடைசி பகுதியிலே நாம் அந்த அனுபவம், ஏன் இவர் இவ்வாறு கூறினார் என்பதற்கான விடை அன்று தெரியும். தலையாட்டி புன்முதலோடு மறுத்த ராமலிங்கம், சத்குருவே என்ற வார்த்தை எல்லாம் இறைவனுக்கு மட்டும் பொருந்துவது. முகஸ்துதி செய்து என்னுடைய அன்பை நீ பெற வேண்டுமா வேலாயுதம்? இப்படி நீ செய்யாதே என்கின்றார். அந்த நேரம் காண்டாமணியின் ஒளி கோயில் கோபுரங்களிலே தொடர்ந்து மோதி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ராமலிங்கம் உடன் வந்தவரிடம், நண்பர்களே, முருகப்பெருமானின் சந்ததிக்கு முதல்வி செல்லும் வாருங்கள் என்று கூறி செல்கிறார். அங்கே முருகப்பெருமானுக்கு மணி ஒலித்து தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புத காட்சியை கண்குளிர கண்டு ராமலிங்கம் மெய்சிலித்து, ஆஹா,
நாம் அந்த வேளை முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடக்கிறது. எல்லோரும் வணங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தானும் வழிபடுகிறார். பிறகு அன்பரிடம் அவர் இந்த ஒற்றி முருகன் முன் நிற்கும் பொழுது அகங்காரம் அழிந்து மனம் குலைந்து போகிறது, மெய்வுணர்வு மறந்து போகிறது, பெருமானை பற்றிய சிந்தையின்றி மற்றதெல்லாம் என்னை விட்டு விலகி போகிறது என்கிறார். அப்பொழுது வேலாயுத முதலியாருக்கு குருநாதரின் முருகன் மீதான பாடல் ஒன்று கேட்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. அதற்குடனே அவர் ராமலிங்கம் அவரை நோக்கி வேலாயுதம் கூறுகிறார், ஐயனே, இந்த ஆறுமுகனை அருந்தமிழால் தாங்கள் வழிபட்டால் நாங்கள் மகிழ்வோம் என்கிறார். சரி, இறைவனின் சித்தம் இது என்று எண்ணிய ராமலிங்கம் திருவருள் அதுவாய் நடக்கட்டும் என்று ஆறுமுகம் தினிதோள் ஈராறும் கருணை அடித்துணையும் வீறுமயிலும் தனிக்கடல் வேலும் துணை உண்டு எமக்கிங்கே சீரும் வினையும் கொடுங்கோலும் தீய வினையும் சரியாவே நாரும் பகட்டான் அதிகாரம் நடவாது உலகம் பரவுருவே. ஆறுமுகம் தினிதோழீராரும் கருணிமிக்க அவருடைய திருவடிகளும் வீறு கொண்ட மயிலும் உடனுடைய தனிக்கடவுளாகிய முருகப்பெருமானின் வேலும் இங்கு எனக்கு துணையாக இருக்கிறது. சீர்கின்ற பிணியும் கொடுங்கோலும் தீயவினையும் நம்மை வந்து அடையாது என்று பாடுகிறார். ராமலிங்கம் இனிய குரலில் ஒற்றி முருகன் மீது பாடிய பாடலை கேட்ட எல்லோரும் மெய்மறந்து போனார்கள். அந்த உணர்ச்சி வேலாயுதத்தின் பற்றி கொள்ள ராமலிங்கம் அவர்களை நோக்கிய வேலாயுத முதலியார், இதுவல்லவோ தெய்வ திருப்பணுவல் அருள்நிறை திருப்பாட்டு என்று போற்றி புகழ்பவர் வெகு நாட்களாக தனக்குள் ஏற்பட்டிருந்த ஒரு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு இது தக்க தருணம் என்றெண்ணி, பெருமானே, அன்பர்களில் சேகரித்து வைத்துள்ள தாங்கள் அருளிய பாடல்களை எல்லாம் கண்ணுற்றி எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது என்கிறார். உடனே சொல்லுங்கள் தொழுவுறாரே என்று கூற, இவ்வொற்றி முருகன் தாங்கள் அருளிய பாடல்களில் எல்லா பாடல்களையும் தனியே பெருமானை பாடுவது போல் அமைத்துள்ளே ஏன் என்று கேட்கிறார். அது கேட்டு புன்னகையுடன் ராமலிங்கம், ஆம்பேலாயுதம் தனியைக்கு செல்ல இயலாத நிலைகள் ஒற்றிமுருகன் முன்னின்று அவனை தனிகாசலனாகவே தரிசிப்பதும் துதிப்பதும் பாடுவதும் எனக்கு ஒரு வகை வழக்கமாக இருக்கிறது, மற்றபடி வேறொன்றும் இல்லை. தன்னோடு வந்தவர்களை நோக்கி ராமலிங்கம், சரி அன்பர்களே, நாம் நமது தந்தையின் சன்னதிக்கு செல்வோம் வாருங்கள் என்று அழைத்தவர் அங்கு சென்று நம் பெருமானாகிய ஒற்றியப்பரை, ஆதிபுரீஸ்வரை, வடம்பக்கநாதரை, பொற்றிடம் கொண்டாரை, வான்மீகநாதரை, எழுத்தறியும் பெருமானை, தியாகராஜரை கண்ணார கண்டு தொழுது வழிபடுகிறார். அந்த சூழ்நிலையிலே அனைத்து அன்பர்களும் தியாகராஜ பெருமான் சன்னதி அடைந்த பொழுது வெளிப்பிரகாரத்திலே ஓங்காரமாக காண்டாமணி ஒழிக்க மூலஸ்தானத்திலே தூபதீப ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. வேறு வகை பெற்ற ராமலிங்கம் மெய் சிலிர்த்து தியாக பெருமானின் திருவருள் எத்தனை அரிதாக இருக்கிறது என்று மனதோடு ஆனந்தமாக நினைத்து அவரை வணங்குகிறார்.
உடன் வந்தவர்களும் வணங்குகிறார்கள். அப்படியே அங்கே உள்ளே சென்று எழுத்தறியும் பெருமான் முன் நின்றவுடன் தன்னை மறந்து ராமலிங்கம் அற்புதமாக பாடுகிறார். சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை முந்தை வினை தொலைத்து உண்மை கிளர்காள் ஆக்காதே நிந்தையுறும் நோயால் நிழல வைத்தல் நீதியோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமானே ஒற்றி எழுத்தறியும் பெருமானே சிந்தை மயங்கி தியங்குகின்ற நாயேனை முந்தை வினை துளைத்து உன் மொய் கலர்க்கு ஆள் ஆக்காதே நிந்தை ஒரு நோயால் நிகழ வைத்தான் நீதியோ எந்தை நீ ஒற்றி எழுத்தறியும் பெருமான் பாடுகிறார். அப்பொழுது வேலாயுத முதலியார் ராமலிங்கத்தை தொழுது, ஐயனே, அடியோங்கள் உய்யுமகைக்கு அருள் நீர் எழுத்தறியும் பெருமான் மாலை அழுக்கார் அகன்றது ஆணவம் மறைந்தது அருள் கிடைத்தது என்று பேரானந்தப்படுகிறது. அப்பொழுது ராமலிங்கம் அவரை நோக்கி, மீண்டும் சொல்கிறேன் ராமலிங்கம், ராமலிங்கம் ஆகிய நான் மீண்டும் சொல்கிறேன் வேலாயுதம், அதிகமாக முகஸ்துதியும் எடுத்ததற்கெல்லாம் உங்களால் நான் உய்ந்தேன் என்று சொல்பவர்களும் ஆபத்தானவர்கள் என்று அடியேன் கற்றிருக்கிறேன். உமது வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். ஏனெனில் நான் சொல்லும் வார்த்தைக்கான பொருள் பிற்காலத்தில் உனக்கு புரியும். ஏனெனில் உன்னை முழுதுமாக இறையோ என உணர்த்தியுள்ளது என்கிறார். அடுத்ததாக அன்பர்களை பார்த்து, அன்பர்களே, சில போது இந்த தியாகராஜ பெருமான் சந்ததியிலே எனது வழிபாட்டு நூலாகிய திருவாசகத்தில் இருந்தும் ஓரிரு பாடல்களை பாடி வழிபடுவதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். இன்றும் எளியேன் ஒரு திருவாசகம் பாடப் போகிறேன் என்று கூறிய ராமலிங்கம் பெருமானை பார்க்கிறார். தியாகராஜ பெருமானின் அந்த அற்புத காட்சி இன்று நான் எதை இறைவனுடன் கேட்க நினைத்தேனோ அந்த பாடல் இங்கு தற்செயலாக பாடுகிறார் ராமலிங்கம். பாரொடு விண்ணாய் பறந்து எம் பரணி பாரொடு விண்ணாய் பறந்த எம் பரணி பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்து உரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையான வார்கடல் உலகே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரிய. அப்படியே இந்த கணம் என் உயிர் பிரிந்தாலும் மிக மகிழ்வேன் என்று சிலைக்கிறார் ராமலிங்கம். பிறகு அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள்.
ஆசானின் அறிவுரையை கேட்டவர்கள் அமைதியாக முகஸ்துதி செய்யாமல் அவரை வணங்கினர். அங்கே எல்லோரும் ஒருவர் ஒருவரை வணங்கி விடைபெற்று அப்படியே வடிவுடைய அம்மனுடைய சன்னிதானத்திற்கு வருகிறார்கள். நாம் எவ்வளவோ நூல்களை கற்றிருக்கலாம், ஆனால் இந்த வடிவுடையம்மை சந்ததியிலே அவர் பாடிய அந்த சதகம் மிக அற்புதமானது. அங்கே கல்வெட்டிலே வைத்திருந்தார்கள். நான் ஆரம்பங்களில் காலங்களில் சென்ற பொழுது அதை கண்டிருக்கிறேன், ராமலிங்க வரலாறிலேயே வடிவுடையம்மை பதிகம் என்று. ஆனால் பிற்காலத்தில் ஆலயத்தை புதுப்பிப்பதாக கூறி இந்த தமிழ் பாட்டுடைய அரசாங்கம், அறநிலை ஆட்சித்துறை அந்த கல்வெட்டுகளை எல்லாம் பெயர்த்து எடுத்து விட்டார்கள். அங்கு நின்று அம்மையை பார்த்தோம், எல்லோரும் அந்த பதியத்தில் ஒரு பாடலையாவது படிப்பார். அவ்வளவு அற்புதமானது அந்த வடிவாம்பிகை சதகம். அந்த பாடல் அப்படியே வருகிறார்கள். வள்ளலாருடைய அந்த பாடல் அவ்வளவு அற்புதமானது. அப்படியே அமைதியாக வருகிறார் ராமலிங்கம். வடிவுடைய அன்னையை பார்க்கிறார். அப்படியே தீபாராதனை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமலிங்கம் பெருமாட்டியை வணங்கி, பொக்கிடம் கொண்ட பெருமானின் நாயகியே, வடிவுடைய அம்மை தாயே, தயாநிதியே என்று கூறியவர் ஒரு கணம் அமைதியாக இருக்கும். பிறகு கடல் அமுதே சிங்கரும்பே அருட்கற்பக கனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வு உள் ஒளியே அடல் விடையார் ஒற்றியார் இடம் கொண்ட அருமருங்கே மடலவிழ் ஞான மலரே வடிவுடை வடிவுடை மாணிக்கமே அடல் விடையார் ஒற்றியார் இடம் கொண்டு கடலமுதே செங்கரும்பே அருட்கற்பக கனியே உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் வெளியே உணர்வுள் பொழியே அருமருந்தே மடலவிழ் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமே வடிவுடை மாணிக்கமே. அப்படியே அங்கு நல்ல பெரும் அமைதி நிலவியது. வேலாயுத முதலியார் ஏதோ சொல்லவரே அவரை நோக்கிய ராமலிங்கம், உன் முழுத்தன்மை நான் அறிவேன்றாம் வேலாயுதம். முகஸ்துதி நம்மை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய கொடிய எச்சரிக்கை எனக்கு தேவைப்படுகிறது. உன் முகஸ்துதி எனக்கு சற்று பயத்தை தருகிறது என்கிறார். அவ்வளவுதான். எல்லோரும் அமைதியானார்கள். எல்லோரும் பூங்கோயிலை விட்டு அங்கிருந்து நெல்லிக்காய் பண்டரத்தார் மடத்தில் நுழைந்து மதிய உணவு கொள்ள செல்கிறார்கள். அப்பொழுது அங்கே மிக சிறப்பாக அன்னம்பாளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் உணவருந்திய பிறகு சரி நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறார்கள். அடுத்த நாள் காலை அன்பர்களோடு ரத்தின முதலியார் உடன் வர காலையில் புறப்பட்டு ஒற்றியூர்
வழிபாட்டுக்கு சென்று கொண்டிருந்த ராமலிங்கம் வழியில் கடற்கரையில் அமர்ந்துள்ள பட்டினத்தார் சமாதி திருக்கோயிலுக்கு வந்து சேர்கிறார். சற்று நிற்கின்றார். உடனே இருந்த அன்பர்களை நோக்கி, அன்பர்களே, ஒற்றி தியாகப் பெருமானை தரிசிக்க வரும் பொழுது சில சமயங்களில் நான் நந்தி ஆசிரமத்தில் தனித்தமர்ந்து தியானம் செய்து வழக்கம். அருகில் உள்ள நந்தி ஓடைக்கரையில் உலவுவதும் அமர்வதும் சில வேளைகளில் உண்டு. அதுபோல இந்த ஒற்றி கடற்கரையில் உள்ள பட்டினத்தார் சமாதி அடைந்த இடமாகிய திருக்கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். அடிகளை வழிபட்டு இக்குளக்கரையிலும் சற்று நேரம் அமர்வேன் தங்கள் என்கிறார். அப்பொழுது உடன் வந்து அன்பர்கள், தங்கள் விருப்பம் சாமி, நாங்களும் வருகிறோம் என்றார்கள். நல்லது, இப்போது நாம் பட்டினத்தடிகளின் கோயில் வழிபாடு செய்வோம் என்றவர் கோயிலை வலம் வந்து உள்ளே நுழைந்து வழிபாடு செய்துவிட்டு வெளியே வந்த ராமலிங்கம், இனி நாம் குளக்கரையில் சற்று அமர்ந்து செல்வோம் என்கிறார். ராமலிங்கம் அன்பர்களோடு குளக்கரையில் சென்று அமர்கிறார். அப்படியே குளத்தை நோக்கிய ராமலிங்கம் அன்பர்களை நோக்கி, பார்த்தீர்களா இந்த திருக்குளத்தை? கண்ணாடி போல் எத்தனை தெளிந்த நீர், துள்ளி விளையாடும் கைலினங்கள், தாமரை, அள்ளி, நீலோற்பலம் என்று கண்ணுக்கு விருந்தளிக்கும் மலர்கள், இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கும் பொழுது நம்பெருமானின் படைப்பும் அதனுடைய லயிப்பும், அதே நீர், அதே குளம், மாறுபட்ட இலைகள், மாறுபட்ட மலர்கள், மாறுபட்ட மனம், மாறுபட்ட அமைப்பு, ஒவ்வொன்றும் ஒரு தனிச்சிறப்புடையது. இது போலவே மனிதர்களும் இந்த உலகமாகிய குலத்திலே பல்வேறு குணத்தோடு இருக்கிறோம். இந்த மலர்கள் எல்லாம் இறை காரியத்திற்கு பயன்படுகின்ற, ஆனால் நாம் என்றவர் அப்படியே அமைதியாகிறார். உடனே எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். அப்போது மூதாட்டி ஒருத்தி ராமலிங்கத்தின் எதிரே வந்து வாங்குகிறார். அவளை கண்டதும் ராமலிங்கம் முகமலர்கிறார். வணக்கம் மூதாட்டியே, எப்படி இருக்கின்றீர்கள்? திருவருள் தங்களை நலமாக வைத்திருக்கும் என்பது எனக்கு தெளிவான ஒன்று என்கிறார். உடனே அந்த அன்னையை பார்த்து, அன்னையே, இவர்களெல்லாம் நம்பால் அன்புடையவர்கள் என்று கூறியவர் அந்த அம்மையாரை அன்பர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த அம்மையார் பெயர் திலகவதியார். திலகவதியார் போல இந்த மூதம்மையார் நம் பட்டினத்தார் கோயிலுக்கு தொண்டு செய்து வருவார்கள். திலகவதியாருக்கு இணையானவர் என்று அறிமுகப்படுத்துகிறார். உடனே குளத்தின் மறுகரையில் தங்கியிருந்த குடிசையை காட்டி, அதோ தெரிகிறதே, அந்த குடிசையில் தான் இவர் வாழ்கிறார் என்கிறார்கள். மூதாட்டி விளக்கம் போல் இன்று ராமலிங்கத்தை சந்திக்க வரவில்லை. ஏனெனில் வெகு நாளாகவே அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதை சொல்லத் தொடங்குகிறார் மூதாட்டி. சாமி, எனக்கு வெகு நாட்களாக ஒரு சந்தேகம் உள்ளது, தாங்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வேண்டுகிறார். உடனே சொல்லுங்கள் தாயே என்றார் ராமலிங்கம். மூதாட்டி கூறுகிறார், கண்ணே ராமலிங்கம், பட்டினத்தார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். திருவொற்றியூர் மணலெல்லாம் வெண்ணீர் என்று பாடினார். ஏன் அவ்வாறு பாடினார் என்கிறார். உடனே ராமலிங்கம் ஒரு பிடி மணலை கையில் எடுத்து, மூதம்மையே, நான் தரும் இந்த ஒரு பிடி மணலை கையில் வைத்துக் கொண்டு மூடிக்கொள்ளுங்கள் என்கிறார். அந்த மணலை கையில் வைத்து மூடுகிறார் அம்மையார். கண்ணை மூடிக்கொள்கிறார். பிறகு என்ன சுவாமி என்கிறார். கண்ணை திறந்து பாருங்கள் அன்னையே என்கிறார். மூதாட்டி கண்ணை திறந்து பார்க்க அங்கேதான் ராமலிங்கத்தின் முதல் அற்புதம் நடந்தது. அந்த அன்னையின் கையில் இந்த மணல்கள் எல்லாம் சிவலிங்கமாக மாறியிருந்தன. அது கண்ட மூதாட்டி நடுநடுங்கி போனார். அன்பர்கள் பேர் ஆச்சரியப்பட்டு மெய் சிலித்து போனார்கள். மூதாட்டியோ தன் கையில் இருந்த சிவலிங்கங்களை எல்லாம்
பார்த்து மனம் கரைந்து, அற்புதம் சுவாமி என்றார். சாமி எல்லாம் கிடையாது பாட்டி, நான் உங்கள் மகன் ராமலிங்கம் தான், என்னை அந்நியப்படுத்தி விடாதீர்கள் என்றவர் அந்த ஏழை கிழவியை பார்க்க அவர் கண்களை இங்கியபடி, தாம் என் மகனே, நீ ஒரு மகா சித்தருக்கு இணையானவர், மகா சித்தர்களின் மகா சித்தர் என் போன்ற ஏழைகளுக்கு இந்த ஏழை கிழவி கடைதேற வழிகாட்டியருள வேண்டும் என்று சொல்கிறார். நல்லது மூதாட்டியே, இன்று போல் என்றும் விரைத்தொன்று செய்து வாழுங்கள், நற்பதவி விருவில் என்று ஆசீர்வதித்த ராமலிங்கம் ஒரு அருமையான பாடல் பாடுகிறார். இறக்கவும் ஆசையில்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசை என்று, இனி நான் பிறக்கவும் ஆசையில்லை, உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் என சிறக்கவும் ஆசையில்லை, விசித்திரங்கள் செய்யவும் ஆசையில்லை, துறக்கவும் ஆசையில்லை, துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றிடையே. இறைவா, எனக்கு இறக்கவும் ஆசையில்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசையில்லை, இனிமேல் இன்று இனி தொடர்ந்து நான் பிறக்கவும் ஆசையில்லை, இந்த உலகில் உள்ளவர்கள் எல்லாம் பெரியவர் பெரியவர் என்னை சிறப்பாக பாராட்ட வேண்டிய ஆசையும் எனக்கு, இது போன்ற விசித்திரங்கள் செய்யவும் எனக்கு ஆசையில்லை, இதை துறக்கவும் ஆசையில்லை, என்னுடைய துயர இப்படியெல்லாம் எந்த ஆசையும் இல்லாமல் இருந்தாலும் இதையெல்லாம் பெற்று அதனால் துயரடைந்து தூங்கவும் ஆசை ஒன்றில்லை என்று பாடுகிறார். உடனே ரத்தின முதலியார் ராமலிங்கத்தை வணங்கி, ஐயா, ஆசையற்றவர்களுக்கு அட்டமா சித்திகளும் கைகூடும் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா என்றார். பொன்முருள் பூத்த ராமலிங்கம், இது அனுபவத்தால் வரக்கூடியது, பிறகு பேசிக்கொள்ளலாம், நாம் புறப்படுவோம் என்று கூறி உலக்கரை விட்டு எழுகிறார். எழுந்தவர் மூதாட்டி வணங்கி விடைபெற்று, வாருங்கள் தியாகராஜ பெருமானை தரிசிப்போம் என்று கூறி பூங்கோயில் நோக்கி நடக்கிறார். பிறகு எல்லாம் சிவன் செயல், திருவருள் கூட சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய இல்லாமல் நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனா சுப்பராம பெருமானை பேரொரு கருணையினால் இவ்வழிபாட்டில் ராமலிங்கத்தோடு பயணித்த அனைவருக்கும், பயணிக்க உதவிய இறைவனுக்கும், பயணிக்க அருள் செய்த குருவர்களுக்கும் இறைவனுடைய தேர்தல் கருமையை நினைத்து வணங்கி மணிவண்ணன் என்று புதிதாக ஒரு ஐயா வந்திருக்கிறார்.